கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகின்றேன். இந்திய சுதேசி மிஷனரி சங்கத்தின் வாயிலாக இந்த லெந்து கால தியானத்தில் உங்களோடு இணைந்து ஆண்டவரை மையப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த தபசு நாட்களுக்காக நன்றோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கின்ற பழக்கத்தை கற்றுக்கொள்ள இந்த காலங்களை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அதற்காக உமக்கு நன்றி படிக்கிறோம். இந்த தியானத்தில் எங்களோடு இணைந்து உமது ஆசீர்வாதங்களை நிரப்பி எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். வேத பாடம் படிக்க கேட்போம். இன்றைய நாள் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் என்பதே. லெந்து காலங்கள் ஆண்டவர் நம்ம கொடுக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பாகும். தற்பரிசோதனைக்கும் மனம் திரும்புதலுக்கும் புது வாழ்வுக்கும் கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதமான காலங்கள் தான் இந்த தபசு காலங்கள். இந்த காலங்களிலே ஆண்டவரோடு நாம் நெருங்கி ஜீவிக்க கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்திய சுதேசி மிஷனரி சங்கத்தின் வழியாக இப்பேற்பட்ட தியானங்களை நாம் பெறுவது கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இந்த நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனத்தை நாம் படிக்க கேட்கும். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியில நாம் பார்க்கும்போது நல்ல சமாரியன் ஊமையை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். இந்த லெந்து காலங்களிலே இந்த ஊமையை எப்படி நாம் புரிந்து கொள்வது, அருட்பணி வழியாக எவ்வளவு தாக்கங்களை இந்த இறைவார்த்தை நமக்கு உருவாக்குகிறது என்று சொல்லி புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த லெந்து காலங்களிலே பார்க்கும்போது ஜெபம், உபவாசம், பகிர்ந்தளித்தல், இந்த மூன்றை நாம் மையப்படுத்தி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்தை நினைவு கூர்ந்து இறைவேண்டலை தரித்திருந்து உபவாசித்து நம்மிடத்திலே இருக்கிறவையை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு காலமாக இது அனுசரிக்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது பகிர்ந்தளித்தல், ஷேரிங் என்கின்ற ஒரு காரியத்தை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணப்பட்டு போகின்றார். கல்லறுக்கையிலே அவர் அகப்பட்டு அடிக்கப்பட்டு குற்றுயிராய் விடப்படுகின்றார். அந்த வழியிலே ஒரு ஆசாரியன் வருகின்றான், அதே போல ஒரு லேவியனும் வருகின்றான். இருவருமே வழி விலகி போகின்றார்கள். ஆனால் அந்த வழியா வந்த சமாரியன் மனதுருக்கம் நிறைந்த மனிதனாக, மனிதநேயத்தை கடைபிடிக்கிறவனாக அவர் மனமிறங்கி இந்த மனிதனுக்கு இறங்குவதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஊமையிலிருந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது பகிர்ந்தளித்தல், கொடுத்தல் என்கின்ற ஒரு மைய செய்தி இங்கே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆசாரியன், லேவியன் விலகி போனார்கள். ஆனால் சமாரியனும் தன்னிடத்திலே உள்ளவற்றை பகிர்ந்து கொடுக்கின்ற விதத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். தான் கொண்டு வந்த எண்ணெய் திராட்சரசத்தை பகிர்ந்து கொடுக்கின்றான், காயங்களை கட்டுகின்றார், தன்னுடைய வாகனத்தை கொடுத்து அந்த மனிதனை சுமந்து செல்கின்றார், சத்திரத்திலே கொண்டு போய் விட்டு பராமரிக்கின்றார். இந்த லெந்து காலங்களிலே அருட்பணியில் இருக்கிற நமக்கு இந்த வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். எண்ணெயும் திராட்சரசத்தை கொடுப்பது
குணமளிக்கும் பணிக்கு வித்தாக அமைந்திருக்கிறது. காயங்களை கட்டும் போது மனித வாழ்வு மேம்படுகிறது. சுய வாகனத்தை பிறருக்காக கொடுப்பது அல்லது நம்மிடத்தில் இருக்கவற்றை பிறருக்கு கொடுத்து அவர்களை சுமந்து செல்வது எல்லாவற்றுக்கும் மேலாக சத்திரத்திலே சேர்த்து அந்த மனிதன் தன் வழியாக போகின்றான். ஆனால் அவர் சொன்ன முக்கியமான வார்த்தை தான் இன்று லூக்கா 10:35 நாம் படித்தோம். சத்திரக்காரனை நோக்கி இந்த சமாரியன் சொன்ன வார்த்தைகள் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். இவரை நீ கவனித்துக்கொள், இதற்கு மேலே ஏதாவது செலவினங்கள் இருந்தால் நான் திரும்பி வந்து உனக்கு நான் செலுத்துகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு மாபெரும் செயல். அருட்பணி என்பது தொடர்பணி என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. நம்மிடத்தில் இருக்கின்ற பணத்தை பிறருக்கு கொடுத்து உதவுகின்ற, பகிர்ந்தளிக்கின்ற ஒரு காலத்தை இந்த தபசு நாட்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லி இன்றைக்கு இறைப்பணியில் இருக்கிற நமக்கு ஒரு பெரிய பாடத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். நம்மிடத்தில் உள்ளதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு மாபெரும் அனுபவம் நமக்கு வேண்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிற நாம் பிறருக்கு கொடுக்கின்ற ஒரு மாபெரும் பணியை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சமாரியன் தன்னோடு இருக்கின்ற எல்லாவற்றையும் பிறருக்கு கொடுக்கிறவனாக காணப்படுகின்றான். நம்மிடத்தில் உள்ளதை பிறருக்கு கொடுத்து அவருடைய வாழ்வை மேம்படுத்துகிற பணிக்கு நம்மை அர்ப்பணிக்க இந்த காலங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அருட்பணியிலே நாம் தொடர்ந்து ஏதோ ஒரு நாளைக்கு ஒருவருக்கு உதவி செய்வதல்ல, அன்றாட வாழ்விலே அனுதினமும் ஆண்டவரோடு இணைந்து இது ஒரு தொடர்பணியாக நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். காயங்களை கட்டுகின்ற பணிக்கு, குற்றுயிராய் விடப்பட்டுகிறவர்களுடைய உரிமை காக்கின்ற பணிக்கு, விடுதலை பணிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நாம் பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அந்த பிறன் யார் என்று சொன்னால் அந்த நல்ல சமாரியன் தான். அவன் மற்றவனுக்கு இறங்குகின்றான். அதே போல இயேசுவை பின்பற்றுகிற நாமும் பிறருக்கு இறங்கி நம்மால் முடிந்த உதவிகளை செய்து ஆண்டவருடைய அருளை பிறருக்கு பெற்றுத்தர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அத்தகைய அனுபவங்களை இந்த லெந்து காலங்கள் நம்ம கொடுத்து நம்ம பணியையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தியானத்தின் வழியாக ஒரு நல்ல சமாரனை போல நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைத்திருக்கிறீர். அருட்பணி என்பது தொடர்பணி. அந்த பணியை நாங்கள் நேர்த்திய செய்ய எங்களை அழைத்திருக்கிறீர். உள்ளதை பிறருக்கு கொடுத்து உதவுகின்ற மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுடைய நேரத்தையும் தாளந்துகளையும் திறமைகளையும் பிறருக்கு கொடுத்து அருட்தொண்டியை தொடர்ந்து செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் உம்மிடத்திலே நாங்கள் செபிக்கின்றோம். ஆசாரியன் லேவியன் வழி விலகி போகையில் சமாரியன் மனமிறங்கி உதவி செய்து மனித நேயத்தை காப்பாற்றியது போல இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் குற்றுயிரை விடப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை காக்கின்ற பணியிலே தொடர்ந்து எங்களை ஈடுபடுத்தி உமது பெருக்குமான ஆசிரியர் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்திய சுதேசி மிஷனரி சங்கத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். நடைபெறுகிற திருப்பணிகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடத்தை நாங்கள் செபிக்கிறோம். இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உமது பெருக்குமான இறக்கத்தினாலே நினைத்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியா இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.